இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடைபெற்ற இடத்தில் குவிந்த பெண்கள் கைகளில் கிடைத்த மது பாட்டில்களை உடைத்து நொறுக்கினர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ஜோதிகுமார். வணக்கம் ஜோதிகுமார், விவரம். வணக்கம் தர்ஷினி. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே கோம்பைப்பட்டி கிராம பகுதியில் அரசு மதுபானங்கள், டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்ட நேரங்களிலும் செல்லிங் என கூறப்படும் சட்டவிரோத மது விற்பனை நடைபெற்று வந்துள்ளது. இதனால் அப்பகுதியில் 24 மணி நேரமும் மது பிரியர்களுக்கு மதுபானங்கள் கிடைத்து வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து மது அருந்தியவர்கள் அடிக்கடி ஊருக்குள் வந்து தகராறில் ஈடுபடுவதும், வேலைக்கு செல்லாமல் கண்ட இடங்களில் விழுந்து கிடப்பதும் வாடிக்கையாகவே இருந்து வந்துள்ளது. எனவே இந்த பகுதியில் மதுபானம் விற்கக்கூடாது என அப்பகுதி கிராம பெண்கள் பல முறை வலியுறுத்தியும் 24 மணி நேரமும் மது விற்பனை தொடர்ந்து நடைபெற்று வந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த பெண்கள் 50க்கும் மேற்பட்டோர் செல்லிங் என கூறப்படும் சட்டவிரோத மது விற்பனை நடைபெறும் இடத்திற்கு திரண்டு சென்று மது பாட்டில்கள் விற்பனை செய்த இடத்தை முற்றுகையிட்டனர். இதனை கண்டதும் மது விற்பனை செய்து கொண்டிருந்தவர்கள் பாட்டில்களை அங்கேயே போட்டுவிட்டு தப்பி ஓடிவிட்டனர். இதனை அடுத்து ஆத்திரத்துடன் வந்த பெண்கள் கையில் கிடைத்த மது பாட்டில்களை எடுத்து தரையில் வீசி எறிந்து உடைக்க தொடங்கினர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. மது பாட்டில்களை பெண்கள் ஆவேசமாக உடைக்கும் வீடியோ தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அங்கு வந்த வத்தலகுண்டு காவல்துறையினர் மதுபானங்களை சட்டவிரோதமாக விற்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறி உறுதியளித்ததை தொடர்ந்து கிராமத்து பெண்கள் கலைந்து சென்றனர். தர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி ஜோதிகுமார். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.